நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். கடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே மிகவும் ஆழமாக விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேச ஆயத்தமாக இருக்கிறார். உண்மையாகவே தேவன் உங்கள் மேலே அதிக அன்புள்ளவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ரொம்ப ஆவலோடு கூட என்னோட ஆண்டவர் பேசுவார். என்னுடைய பிரச்சனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனக்கு ஒரு ஆலோசனை ஆண்டவர் சொல்ல மாட்டாரா? என் குடும்பத்தில் ஒரு சமாதானமான காரியங்களை நான் அனுபவிக்கக்கூடிய வார்த்தை எனக்கு கிடைக்காதா என்று சொல்லி ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேச போகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். சரி, நாம் அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து போகலாம். வேதத்தை எடுத்துக்கோங்க, வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று, நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். போதும், நல்லா கவனிங்களேன். நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற வார்த்தை என்னன்னு சொன்னா, இந்த அருமையான வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்தின் இந்த வார்த்தையை மாத்திரம் நாம் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க போகிறோம். தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டோடைய நாம மகிமைப்படட்டும். வெட்கப்படுவது இல்லை சொல்லுங்களேன். நான் வெட்கப்பட்டு போவது இல்லை சொல்லுங்களேன். ஆமாம், நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்களை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். சிலருக்கு நீங்கள் அந்த வார்த்தையை கேட்கும் போதே சொல்கிறீங்க, நான் பல காரியத்தில் வெட்கப்பட்டுட்டேன், பல காரியத்தில் வெட்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், நான் இதுக்கு மேலே நான் வெட்கப்பட மாட்டேன், வெட்கப்பட்டு போவதில்லைன்னு எப்படிங்க சொல்கிறது அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்கிறாரு, உங்கள் பார்வைக்கு நீங்கள் வெட்கப்பட்டது போல தெரியலாம், அல்லது உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுடைய பார்வைக்கு நீங்கள் வெட்கப்பட்டது போல நீங்கள் ஒருவேளை நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அன்பான மகளே, அன்பான மகனே, உன் வாழ்க்கையில் நீ வெட்கப்பட்டு போவதற்கு நான் ஒருபோது விடமாட்டேன் என்று தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். நான் வாசித்த அருமையான வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். மேலே வாசிக்கும் போது வெட்கப்படேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரே ஒரு விசேஷித்தமான சிருஷ்டிப்பு யாருன்னு சொன்னால் நீங்களும் நானும் தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உலகத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். 7 நாளில் ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். ஆனால் எல்லா சிருஷ்டிப்பிலையும் விலையேறப்பெற்ற ஒன்று யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். ஆமே. ஆமாம், உங்களை என்னை ஆண்டவர் தம்முடைய சாயலின்படி உண்டாக்கி இருக்கிற அப்படின்னால நீங்கள் வெட்கப்பட்டு போக கர்த்தர் ஒருபோது விட மாட்டார். இன்றைக்கு இந்த செய்தியில் நீங்கள் நல்லா கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் இந்த செய்தியை கேட்ட பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, நான் வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லுங்களேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். நீங்கள் சொல்லும் போதே பிசாசுக்கு பயங்கரமாக அவனுக்கு பயம் உண்டாயிருச்சு. ஆஹா, நான் என் பிள்ளைன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேனே, ஆனால் இப்போ இவங்க வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லும் போதே என்னுடைய கஸ்டடியை விட்டு இவங்க வெளியே போயிட்டாங்களேன்னு சொல்லி அவன் அப்படியே பயங்கரமாக அவன் இருக்கிறான். நல்லா கவனிங்க. நீங்கள் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெட்கப்படுத்துகிற எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெட்கப்படக்கூடிய காரியமாக, நீங்கள் வெட்கப்பட்டு தலைகுனிந்து போகக்கூடிய காரியமாக என்ன சம்பவங்கள்லாம் நடந்ததோ, என்ன சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னால இருக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நம்ம இப்படியாய் பார்க்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்க, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களை என்னையும் தான் ரொம்ப உரிமையோட சொல்றாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எவ்வளோ பெரிய சந்தோஷமான காரியம் இல்லை? எவ்வளோ சந்தோஷமான ஒரு அனுபவம் பார்த்தீங்களா? இந்த அனுபவத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பல வழிகளில், பல விதங்களில், பல மனிதர்கள் மூலமாக, பல சூழ்நிலைகள் மூலமாக, பல பிரச்சனையின் ஊடாக நீங்களும் நானும் வெட்கப்பட்டோம் என்ற ஒரு காரியத்தை நமக்குள்ள அவன் பதிவு பண்ணிக்கொண்டே இருக்கிறான். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் அப்படி விட மாட்டாரு. உங்களை வெட்கப்பட்டு போகுவதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் நிச்சயமா விடமாட்டார். உங்களை ஆண்டவர் தலை நிமிர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். தலை நிமிர்ந்து ஆண்டவருக்காக சாட்சியா நிற்கக்கூடியவர்களா உங்களை நிறுத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் உங்களோட கூட பேசிட்டு இருக்கிறாரு, என் பிள்ளை வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சில காரியத்தில் விழுந்து போனது உண்மைதான். சில காரியத்தில் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரம் போனது உண்மைதான். சில காரியத்தில் நீங்க அதிக கவனம் செலுத்தாம ரொம்ப சோர்வோடு, சில அவலட்சணமாக, சில ஸ்தோத்திரம் தடுமாறின ஒரு நிலைமைக்குள் நீங்க இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா ஆண்டவர் அவைகளிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறார். ஆண்டவர் உங்களை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அந்த வெட்கப்படுகிற அனுபவங்களை கர்த்தர் மாற்றி, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையை உங்கள் மூலமாக கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில், நீங்கள் இருக்கிற பகுதியில், நீங்கள் இருக்கிற எல்லா இடங்களிலையும் அதை கர்த்தர் செய்ய, அதை கர்த்தர் ஆமேன் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நல்லா கவனிங்க. வெட்கம் எப்போ வரும் அப்படின்னா, அதாவது நம்மகிட்ட ஒரு இடத்துல போய் நிற்கிற இடத்துல நமக்கு தகுதி இல்லையோ, அந்த இடத்துக்கு பாத்திரமான நம்ம இல்லாமல் இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும்போது வெட்கம் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால், சில இடங்களில் முன்ன பின்ன எனக்கு அனுபவம் இல்லை, இந்த இடத்துல நான் வந்து போனது கிடையாது, இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் கடந்து வந்தது கிடையாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்குள் நம்ம வரும்போது வெட்கப்படக்கூடிய ஒரு நிலைமை வரும். பொதுவாகவே நம்முடைய தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க, பெண்கள் எல்லாருமே வெட்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்த காலத்தில் அதை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் நம்ம வந்துட்டோம். ஆமாம், கர்த்தர் நல்லவர். சரி, அது ஒரு டாபிக் இருக்கட்டும். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியத்தை நல்லா கூர்ந்து கவனிங்களேன். உங்களை வெட்கப்படுத்தும்படி பிசாசானவன் பல வழிகளில் அவன் முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறான். உங்களை பார்த்தா சொல்கிறார் ஆண்டவர், அன்பான மகனே, அன்பான மகளே, நீங்கள் ஆவிக்குரியவங்களாக இருக்கீங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க தான், நல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவங்க தான், ஆராதிக்கிறவங்க தான். ஆனால் கொஞ்சம் இடைவெளி நீங்கள் அவனுக்கு கொடுக்கறதுனால, பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால அவன் உங்களை வெட்கப்படுத்தும்படி பல வழிகளில் அவன் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, அன்பான மகனே, அன்பான மகளே, நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், பிசாசுடைய கையில் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் நீங்கள் எதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க, நீங்கள் எதில் கொஞ்சம் தவறிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். ஆகவே அதில் மறுபடி உங்களை திருத்தி கொள்ள, உங்களை சரிப்படுத்தி கொள்ள ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் பிள்ளையை நான் மறுபடி மீட்டெடுப்பேன், என் மகனை மறுபடி நான் மீட்டெடுப்பேன், என் மகனை வெட்கப்படுத்த, என் மகளை வெட்கப்படுத்த நினைக்கிற சூழ்நிலையிலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன், என்னுடைய சமூகத்துக்குள்ள என் பிள்ளையை கொண்டு வருவேன்னு சொல்லி ஆண்டவர் திட்டவட்டமாய் உங்களோடு கூட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆண்டோடைய நாம் மேம்படட்டும். சரி, வேதத்தில் நம்ம கொஞ்சம் வேகமாக சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22 அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமல், நல்ல கவனிங்க, எனக்கு உதவி செய்யாமல், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர், என் தேவனே,
நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. நல்லா கவனிங்க. போதும். 2 வசனத்துல இங்க பார்க்கிற இந்த 2 வசனமும் பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது என்ன சொல்றது, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆமா, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை பிரதிபலிக்கிற வசனம். இன்னும் சொல்ல போனா இந்த வசனத்தினுடைய சேம் நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து பிதாவிடத்துல சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும், ஒரு நல்ல ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் பாடுபட்டு அவர் மரணத்துக்கு நேராக போகும்போது பிதாவிடத்தில் பேசின அதே வார்த்தையை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு சூழ்நிலையை, அந்த ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையை தாவீதும் கடந்து வந்திருக்கிறார். தாவீதுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உச்சக்கட்டமாக கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையை பிரதிபலிக்கிறார். இன்னைக்கு அந்த பிரச்சனையில உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், அந்த பிரச்சனையில, அந்த சூழ்நிலையில, அந்த கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தாவீதை போல என் தேவனே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஒருவேளை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நான் பகல்ல கூப்பிடுறேன், ஒண்ணுமே எனக்கு பதில் இல்லை. நான் ராத்திரியும் கூப்பிட்டு பார்க்கிறேன், எனக்கு எந்த ஒரு பதிலும், எனக்கு ஒரு மறு உத்தரவும் இல்லையே, நான் கைவிடப்பட்டுட்டனோ அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிற நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு நம்ம வாழ்க்கை, சாப்டரே முடிஞ்சு, நான் வெக்கப்பட்டாச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை வெக்கப்பட்டு போக ஒரு நாள் விட மாட்டா. உங்க வாழ்க்கையில நீங்கள் கைவிடப்பட்டது போல இருக்கிற சூழ்நிலை அது முடிவு அல்ல, அதுதான் எண்டு கிடையாது. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு புதிய பிகினிங்கை உருவாக்க போகிறாரு, ஒரு புதிய துவக்கத்தை உருவாக்க போகிறாரு. உங்களை கொண்டு செய்ய போகிற காரியத்தை இந்த தேசத்துல, அதாவது நீங்க இருக்கிற பகுதியில், நீங்க இருக்கிற சூழ்நிலையில உங்களை சார்ந்தவர்கள் கூட இதுவரைக்கும் கேள்விப்பட்டாத ஒரு பெரிய கிரியேஷனை உங்க வாழ்க்கையில தொடங்குவதற்கு தான் இந்த சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. பகல்ல கூப்பிட்டேன், இரவுல கூப்பிட்டேன், என்னை யாருமே கண்டுகிடலன்னு சொல்ற உங்க வாழ்க்கையில நீங்க அநேகருக்கு ஆதரவா இருப்பீங்க, நீங்க அநேகருக்கு எக்ஸாம்பிளா இருப்பீங்க, நீங்க அநேகருக்கு மோட்டிவேஷன் பீப்புளா இருப்பீங்க. நீங்க சொல்லுகிற வார்த்தை அநேகரை கட்டி எழுப்பக்கூடிய அனுபவத்துக்கு கூட கர்த்தர் உங்களை கொண்டு போறதுனால உங்களுக்கு கொஞ்சம் வேதனையா தெரியலாம், உங்களுக்கு ஒருவேளை அது கஷ்டமா தெரியலாம். ஆனா நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையை கர்த்தர் வெக்கப்பட்டு போக அவர் விடல. தம்முடைய கைகளில் உங்களுடைய வாழ்க்கையின் திட்டத்தை அவர் வச்சிருக்கிறபடினால கொஞ்சம் கடினமா இருக்கலாம். ஆனா நீங்க வெக்கப்பட்டுட்டோம் நினைக்காதீங்க. இதனுடைய முடிவு பார்க்கும்போது சொல்லுவீங்க, என் கர்த்தர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நல்ல கவனிங்க. தாவீது இந்த சூழ்நிலை கடந்து வந்துட்டு அவர் தன்னுடைய பிதாக்களை, தன்னுடைய முற்பிதாக்களை நினைச்சு அவர் சொல்றாரு பாருங்க. மேல உள்ள வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நல்ல ஒரு விசுவாசம் நிறைந்த ஒரு வார்த்தை அவர் பாருங்க அறிக்கையிடுறார் பாருங்க. எங்கள் பிதாக்கள் பாருங்க உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் என்ன செய்து விடுவித்தீர். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, ஆமா கைவிடப்பட்டுட்டனே, எனக்கு பதிலே இல்லையே, மறு உத்தரவே இல்லையே, அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு நினைக்காதீங்க. பிதாக்களை பாருங்க, உங்களை ஆவிக்குரிய ரீதியில நடத்தினவங்களை ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா நடத்தினார் என்ற சாட்சிகளை கேட்டு தானே நீங்க ஆண்டவருக்குள்ள வந்தீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவங்களுடைய நம்பிக்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. அவர்கள் நம்பின அந்த நம்பிக்கையில் ஆண்டவர்களை விடுவித்தார். உம்மை நோக்கி கூப்பிட்டவர்கள் தப்பினார்கள், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை, வெட்கப்பட்டு போகாதபடி நீர் காத்தீர். நல்லா கவனிங்க. கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், மறு உத்தரவே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க இருந்தாலும் ஒன்றை உறுதியா சொல்லணும், நான் கர்த்தரை நம்புவேன், நான் கர்த்தரை நம்புவேன். இந்த நிலைமையில் இருந்த ஆண்டவர் என்னை மறுபடியும் பிகினிங்க்கு கொண்டு வருவார், துவக்கத்துக்கு கொண்டு வருவார். நம்ம விரும்புகிற மாதிரியான துவக்கம் இல்லை. அவர் ஏற்கனவே உங்க மேல என் மேல வச்சிருக்கிற ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் பாருங்க, அந்த துவக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம நினைக்கிற திட்டத்தை பார்த்துட்டு அது நடக்கலையேன்னு சொல்லிட்டு தான் நாம நினைக்கிறோம் வெட்கப்பட்டுட்டோம்.
நோ நோ நோ. நம்ம திட்டம் ஃபெயிலியரா போட்டுமே, நம்ம முயற்சி ஃபெயிலியரா போட்டுமே, ஆனா ஆண்டவருடைய திட்டமும் ஆண்டவருடைய பிளானும் ஒருபோதும் ஃபெயிலியர் ஆகாது. அது நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்களை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்களை தூக்கி நிறுத்த ஆண்டவர் உங்களை தாயின் கற்பத்துல உருவாக முன்னே உங்க மேல வச்ச திட்டம். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆண்டவரே, நானும் அதே போல இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிறவர்களா நீங்க இருக்கக்கூடாது. இன்னையிலிருந்து அறிக்கையிடணும். என் வாழ்க்கையில கைவிடப்பட்ட சூழ்நிலையை போல என்னை சுற்றி நடந்தாலும், சில நேரம் நான் ஜெபம் பண்ணி எனக்கு மறு உத்தரவு கிடைக்கலையேங்கிற ஒரு நிலைமையில இரவு பகல் நான் பல ஏமாற்றத்தின் ஊடாக சென்று கொண்டிருந்தாலும், நான் நிச்சயமா சொல்லுவேன், என் பிதாக்கள் என்னை ஆவிக்குரிய ரீதியில நடத்தினவர்கள், என்னோடு கூட இருந்து எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதித்தவர்கள், உம்மை நம்பி அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆனால் நானும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை நிச்சயமா நான் சொல்லுவேன். என்னுடைய சாட்சியின் மூலம் இன்னும் அநேகர் ஆண்டவருக்குள்ள வருவாங்கங்கிற சூழ்நிலையை என் வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிறார்னு சொல்லி நம்புவீங்கன்னா நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சரி, ரெண்டாவது யார் வெட்கப்பட்டு போவதில்லை? வாசிக்கலாம். சங்கீதம் 119 திருப்பிக்கோங்க. சங்கீதம் 119. ஸ்தோத்திரம். சாரி மன்னிக்கவும். பிலிப்பியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கொஞ்சம் திருப்பிக்கோங்க. புதிய ஏற்பாட்டில் திருப்பிக்கோங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய சபைக்கு அவர் எழுதுறாரு, கர்த்தர் நல்லவர். பிலிப்பிய சபையில் அவர் சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, ஆகையா நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடனே ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்துவின் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். நல்லா கவனிங்களேன். பிலிப்பிய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்றாரு, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்போதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக அப்படி முடியும் சொல்றாரு. நல்லா கவனிங்க. ரெண்டாவது, யார் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க? இங்கே நான் வாசிக்கிறோம் பாருங்க, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல், ஒரு காரியத்திலும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். உறுதியா, நிச்சயமா, ஆணித்தரமா அறிக்கையிடுறார். நீங்க சொல்ல முடியுமா? உங்க வாழ்க்கையில சொல்ல முடியுமா? ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா சொடக்குன்னு ஒடிஞ்சு விழுந்துடுறீங்களே. ஆமா, போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல என்ன சொல்ல? இதுக்கு மேல நான் என்னத்தான்? இல்ல நீங்க சொல்லணும், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல். ஆமா, நீங்க தேவனுடைய பிள்ளை தானே, கர்த்தருடைய பிள்ளை தானே, நீங்க ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளை தானே, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளை தானே. நீங்க தைரியமா உறுதியா சொன்னா விசுவாசம் நடுங்குவாங்க, சத்துரு நடுங்குவான். ஆகவே உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லணும், ஒன்றிலும் நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன், ஒன்றிலும் நான் வெட்கப்பட்டு போகாமல். அழகா சொல்றாரு, எப்பொழுதும் போல இப்பொழுதும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னன்னா எப்போதும் போல இப்போதும் நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட்டே போக மாட்டேன். ஆண்டவர் நல்லவர். ஆகவே தேவ பிள்ளைகளாகி நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? நான் எப்போதும் போல இப்போதும் சொல்றேன், ஒன்றிலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஜீவனன் ஆகிலும் சாவில் ஆகிலும் மரணம் வந்தாலும் என் சரீரத்தில் என்ன நடந்தாலும் நான் கிறிஸ்துவின் சரீரத்தினால் மகிமைப்படுவேன். கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக
அப்படி முடியும். எப்படி முடியும்? நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறத முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்றார். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்கு தேவன் நமக்கு தந்த இந்த அருமையான வசனத்தை அறிக்கையிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே 2 காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவது, ஸ்தோத்திரம், கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சொல்லணும், நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன், நம்பிக்கையாக சொல்லணும். 2வது, எப்போதும் போல இப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், உறுதியாக சொல்லணும், நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒன்றிலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன், ஒன்றிலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். திரும்ப 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 சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் பிசாசு கொண்டு வருகிற எல்லா வெட்கத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார்? அப்படியே ஆண்டவர் மாற்றி போட்டுருவார். நீங்கள் இன்னையிலேருந்து சொல்லணும். சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெட்கப்பட்டு போகாத அனுபவத்துக்குள்ளே உங்களை மறைத்து வைத்து தேவன் மகிமைப்பட வல்லவராக இருக்கிறார். மெய்யாகவே இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் கர்த்தர் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் என்னோடு கூட சேர்ந்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. அறிக்கையிட்டு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக அந்த அனுபவத்துக்குள்ள உங்களை கொண்டு வருவார். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் உடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசித்து, ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன அந்த வசனத்துக்குள் நம்முடைய பிள்ளைகள் நிலைத்திருக்கும்படி ஆண்டவரே நம்பிக்கையோடு கூட நம்முடைய பிள்ளைகள் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூட உம்மை நம்புவதற்கு உதவி செய்யுங்கப்பா. 2வது, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போக மாட்டேன், ஒரு காரியம் என்னை வெட்கப்படுத்தாது, நான் கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த அசைக்க முடியாத உறுதி நிமித்தம் என்னை ஆண்டவர் வெட்கப்பட விடமாட்டார் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடை, ஆண்டவரை வாஞ்சையை, அந்த நம்பிக்கைக்கு தக்கதாக நீர் அதை செய்ய வல்லவர் என்ற அந்த வார்த்தையை ஆண்டவரை விசுவாசித்து ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இருங்க. என்ன நோக்கத்தோடும் இந்த அடியானை கொண்டு இந்த வார்த்தையை இந்த நிகழ்ச்சியின் மூலம் பேசுவதற்கு உதவி செய்தரோ அந்த திட்டமும் அந்த சித்தமும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை நம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். மெய்யாகவே இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்க. எங்களுக்காக, ஜாஸ்வா டிவிக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இன்னும் அநேக வார்த்தைகளை உங்களுக்கு பிரசங்கிக்க தேவன் திறந்த வாசல்களை ஆண்டவர் திறந்து கொடுக்க நீங்கள் உற்சாகத்தோடு ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். தேவநாமம் மகிமைப்படட்டும். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை தேவனுடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருந்து காத்து நடத்துவதாக. God bless you. Amen.